பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று தேவன் உங்களோடு பேசும் வார்த்தை சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இந்த வார்த்தை தேவன் நமக்கு செய்ய போகும் நன்மைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. என்னங்க, உங்க வாழ்க்கையில நீங்க காத்திருந்து சோர்ந்து போயிட்டீங்களா? எதுவுமே நடக்கல, நான் எடுக்கிற எல்லா காரியத்திலும் தோத்து போறேன், ஆனா தேவன் எனக்கு வாக்கு பண்ணாரு, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை அதிபதியா வைப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேலாக்குவேன் அப்படின்னு அநேக வார்த்தைகள் எனக்கு கொடுத்தாரே, அப்ப எதுக்கு நான் தோத்து போறேன் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தாருங்க. ஆபிரகாம் கூட வாக்க மறந்துடலாம், ஆனா தேவன் அந்த வாக்க மறக்கவே இல்லை. ஏற்ற நேரத்துல கையில கொடுத்தாரு. அதுபோல நீங்களும் உங்களுக்கு கொடுத்த வாக்க சில நேரங்கள்ல மறந்துடலாம், ஆனா தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டாருங்க. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு பண்ணின வாக்கு தத்துவத்துக்காக காத்திரு அப்படின்னு. நம்ம வேலை என்னன்னு தெரியுமாங்க? காத்திருக்கணும், கர்த்தருடைய கரத்துல இருக்கணும். அது மட்டும்தான் நம்ம வேலை. அதை பண்ணுனா ஏற்ற நேரத்துல உயர்வு நம்மளை நோக்கி வரும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்க வேணான்னு சொன்னாலும் அது உங்களை விட்டு போகாதுங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நீங்க எழும்புங்க, கர்த்தர் உங்களை எழுப்புவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.